தொலைமை நெஞ்சங்களே, நான் உங்களுடன் ஃபாதர் க்ரூஸ். கடவுள்கிட்ட நம்ம ஜெபிக்கிறப்ப கடவுளே கூரையை பொத்துட்டு எனக்கு நிறையா கொடுங்க அப்படின்னு ஜெபிப்போம். கடவுள் கூரையை பொத்துட்டுலாம் கொடுக்க மாட்டாரு. பிற மனிதர்கள் வழியாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்பதற்கு ஒரு சிறிய குட்டி கதை. ஒரு ஏழை விதவை ஒருத்தவங்க இருந்தாங்க. வயசு 63. பென்ஷன் ஒரு 10,000 ரூபாய் வந்துட்டே இருந்துச்சு அவங்களுக்கு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அந்த பென்ஷன் வந்த உடனே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கணும் அப்படின்ட்டு, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கணுன்ட்டு கடைக்கு போயிருக்காங்க. ஆனால் போகிற வழில பர்ஸை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். உடனே என்ன பண்ணுறாங்க, கடவுளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அட்ரஸ் தவறாக இருக்கிறதுலாம் சரி பார்த்து அதை திரும்பவும் அனுப்புவதற்கு ஒரு பர்டிகுலர் நபர் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கார். அவர் பார்க்குறப்ப கடவுள் விண்ணகம் அப்படின்னு ஒரு அட்ரஸில் ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னடா ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு திறந்து பார்க்குறாரு. அப்போ அந்த அம்மா எழுதியிருக்காங்க, இப்படி எனக்கு பஸ்ஸு பாயிண்ட் அடிச்சிட்டாங்க, காசு எதுவுமே இல்லை, இனி 1 மாதம் நான் வெயிட் பண்ணோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டேன், நாளைக்கு உங்களுக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு. கடவுளே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு அந்த பணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு. இதை பார்த்துனே அவருக்கு ரொம்ப மனம் கலங்கிருச்சு. உடனே அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தரையும் இந்த லெட்டரை காமிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஒரு 9,000 ரூபாய் கலெக்ட் ஆகிட்டு அதை கொண்டு போய் அந்த அம்மாட்ட சேர்த்துட்டாங்க. திரும்ப ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு லெட்ரு வருது, கடவுளுக்கு விண்ணகம் அப்படின்னு ஒரு லெட்ரு வருது. திறந்து பார்க்குற, கடவுளே ரொம்ப நன்றி, நான் கேட்ட உடனே 10,000 ரூபா வந்துச்சு, ஆனால் பாருங்க 1,000 ரூபாவை திருடிக்கிட்டாங்க. திருடினவங்க யாரு? இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க தான் 1,000 ரூபாய் திருடியிருப்பாங்க, 9,000 ரூபா மட்டும்தான் வந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் நாம் கடவுளிடம் எழுப்புகின்ற விண்ணப்பம் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியிலே கடவுள் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வார் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நான் உங்களுடன் ஃபாதர் க்ரூஸ்.